ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடிக்கிருத்திகைக்கு நம்ம வடபழனிக்கு போயிருந்தோம். இந்த வீடியோ ரொம்ப நாளாக எடிட் பண்ணணும்னு நினச்சேன், எடிட் பண்ணவே முடியல, கொஞ்சம் ஃபோனில் ப்ராப்ளம் இருந்ததுனால. நல்ல தரிசனம் கிடச்சது. பார்த்திங்கன்னா போகும்போதே நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. போகும்போதே பார்க்கும்போது காவடி அழகு குத்திட்டு போனாங்க. ஒரே வைப்பாக இருந்துச்சு. அரோகரா அரோகரான்னும்போது நம்ம மனசில் அப்படியே முருகரே வந்து நம்ம எதிர்க்க நிற்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே வீட்டில் சாமி கும்பிட்டு அப்படியே வடபழனிக்கு தான் போயிருந்தோம். போனால் நல்ல தரிசனம். போனோடனே கீழே நிற்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா 7 மணிக்கு போனோம், 9 மணிக்கு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு சாமியை பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் போய் கீழே நின்ன உடனே நிறைய காவடி அப்படியே மயில் தோகையோடு எப்படி ஒரு 50 காவடிக்கு மேலே பயங்கர சவுண்டோட மேலே சத்தத்தோடு அப்படியே உடம்பெல்லாம் பயங்கர புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருந்தது. அவ்வளோ வைபாகவும் இருந்துச்சு. நல்லபடியாக போய் க்யூவில் நின்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 க்யூ 1 பை 1 போய் வந்துச்சா. ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம், காசு கொடுத்து போகல, ஃப்ரீயாக தான் போனோம். பார்க்கும்போது அதெல்லாம் நின்று சாமிக்கு பிரசாதமெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே போய் 2 மணி நேரம் நின்னதே தெரியல, டைம் போனதும் தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு போனால் மட்டும் ஏன் இவ்வளோ சந்தோஷம் வருதுன்னே தெரிலங்க. உண்மையிலே எனக்கு எவ்வளோ கஷ்டம் நம்ம மனசில் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே கேட்கும்போதே மனசே ரொம்ப நிறைவாக இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோம். அப்படியே அரோகரான்னும்போது நம்ம கூட முருகர் நம்ம பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படி தான் இருந்தது. க்யூவில் நின்றுட்டு அப்படியே 1 பை 1 அப்படியே நவந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் உள்ளே க்யூவே காலியாக தான் இருந்துச்சு. வெளியில் தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. உள்ளே போனோடனே கொஞ்சம் கூட்டமே கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி உள்ளேருந்தே வெளியே வராரு. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக சுற்றி வந்தாங்க. ஒரே வைப். அந்த மேலே சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. கேட்கவும் அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. நம்மளும் அரோகரா முருகரை சரவணவா நினச்சி நம்ம மனசில் இந்த இதெல்லாம் எழுதி அதனால் நம்மளுடைய குறைகளெல்லாம் சொல்லி முருகரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லபடியாக போய் சாமியை பார்த்து முடித்தோம். அப்படியே மூலாசனத்தில் போய் சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்து தேங்காய்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். தேங்காய் உடைச்சி அப்படியே விளக்கு ஏற்றிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சாமி ஊர்வலம் வருது. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தார். அப்படியே பூத்தோரணத்தில் எனக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்தோமா, அதுக்குள்ளேயே போலீஸ்காரங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி சுண்டலும் புளியோதரையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாமிக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு சுற்றி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி கார்த்திகை தீபம், ஆடி கிருத்திகைக்கு கோயிலுக்கு போன வைப் இப்படி இருந்துச்சு. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.